பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை வாழ் தாய் தமிழ் உறவுகளுக்கும், மேடையிலே சிம்மாசனத்தில் அமர்ந்து நாளை சட்டசபையில் அமர இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி கள போராளிகள், வேட்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும், வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் ஒரு பொன்மொழி என்னை கவர்ந்த ஒன்று. நீ போராடினாலும் சாவது உறுதி, போராடாவிட்டாலும் சாவது உறுதி என்பார். ஒருவேளை நீ போராடினால் நீ நினைக்கக்கூடிய அந்த காரியத்தில் வெற்றி அடையலாம், இல்லையேல் வீணாய் மடிந்துதான் போக வேண்டிய சூழல் வரும் என்று தேசிய தலைவர் தன் போராளிகளுக்கு உணர்த்தி தயார்படுத்தினார். அதுபோலத்தான் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த இனத்தின் நலனை காக்க, மண்ணின் வளத்தை காக்க, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை இந்த தமிழகத்தில் காத்து நின்றதில் முதன்மை கள போராளி முத்தமிழன் திரு வேல்முருகன் அவர்கள். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தேடி பாருங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க. தமிழக சட்டமன்றத்தில் இதுவரையில் நடந்த அந்த விவாதங்களை தேடி பாருங்க. கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர்கள் இப்போது சொல்கிறார்களே 21 கட்சி கூட்டணி, அந்த 21 கட்சிகளில் அண்ணன் ஒருவரும் அங்கே கூட்டணியில் இருந்தாலும் முதன்மை களப்பணியாளராக நின்றிருக்கின்றார். மக்களுக்காக, மண்ணுக்காக, மண்ணின் நலனுக்காக மக்கள் மன்றத்திலும் சரி, தமிழக சட்டமன்றத்திலும் சரி, எந்த விதத்திலும் எங்கேயும் சோரம் போனதில்லை, எவரிடத்திலும் எதற்காகவும் சமரசம் ஆனதில்லை. அதுதான் உண்மை. கடந்த 5 ஆண்டுகள் தமிழக சட்டமன்றத்தில் இந்த கூட்டணிக்குள் இருந்து கொண்டு இந்த அரசு மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை துளியளவும் என்ன சமரசத்துக்கு இடம் கொடுக்காம, எங்கெல்லாம் சுட்டி காட்டணுமோ, எங்கெல்லாம் பேசணுமோ, யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சொல்லி அந்த திட்டங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். கூட்டணி கட்சியில் முதன்மை கள தளபதியாகவும் எதிர்கட்சியின் தலைவராகவும் அந்த சட்டமன்றத்தில் செயல்பட்டிருக்கின்றார். அதுதான் உண்மை, அதுதான் வேணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 234 சட்டமன்ற தொகுதிகளும் இருந்தால் இந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்திருக்கும். நாம் எப்படிப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் என்பதை நீங்கள் உள்வாங்கணும். யார் இவங்கெல்லாம்? இதற்கு முன்பாக சொன்ன இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு துளியும் அக்கறை இல்லாதவர்கள், அது குறித்து சிந்திக்காதவர்கள். இனத்தின் நலன் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன? இனத்தின் உரிமைகள் பறிபோனால் அவங்களுக்கு என்ன? எதிர்கால இளைஞர்களின் நலன் கெட்டு போன அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை துட்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு முன்பாக தமிழகத்தின் என்ன கடன் தொகை எவ்வளோ இருந்துச்சு? 5 லட்சம் கோடி. இப்போ எவ்வளோ? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இலவசத்தை வாரி 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 கொடுத்து
ஒட்டுமொத்த இந்த தமிழகமும் கடனில் சிக்கி தவிக்குது. 10 லட்சம் கோடி கடன். ஒவ்வொருத்தர் தலையிலும் அப்படியே பங்கிட்டு பிரித்து பாருங்க எவ்வளவு கடன் தொகை வரும்னு. குறைஞ்சபட்சம் அதையாவது யோசிச்சு கணக்கிட்டு பாருங்க. எதற்காக 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 இவ்வளவு கடன்? இந்த புதுக்கோட்டை மண்ணில் என்ன இந்த இயற்கை சூழல் பாதிப்புக்கு உள்ளாகாமல் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து ஒரு 5000 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததனால் இந்த கடனா? இந்த கடனா? என்னுடைய மாவட்டம் திருச்சிராப்பள்ளி, தமிழகத்தின் மையப்பகுதி, இதய பகுதி திருச்சிராப்பள்ளி. அங்கே ஏதேனும் ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வந்து, தொழிற்சாலைகளை கொண்டு வந்து, அதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு கடனா? கடனா? அள்ளி வீசுறாங்க. இந்த அந்த 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 எடுத்துட்டு போய் எவன் விட்டு காசுரா? எவன் விட்டு காசு? ஆந்திராவிலேருந்து எடுத்து வந்தீங்களா? அந்த பிரகாசம் மாவட்டம் ஓங்கல்லேருந்து எடுத்துட்டு வந்ததா? உன் மூதாதையர்கள் சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து இங்க இந்த மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கீங்களா? சொல்லு. அப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கணும், இந்த பதவி சுகத்தில் இருக்கணும், அந்த முதலமைச்சர்ன்ற அந்த நாற்காலியில் அப்படியே இருக்கணும். அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆளணும். அவங்க குடும்பம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு, ஆள்வதற்கு, அந்த முதலமைச்சர் என்ற அந்த நாற்காலியில் உட்காருவதற்கு தகுதிப்படுத்த நபர்களாக அவர்களே சொல்லுகிறார்கள். அவர் முதலமைச்சர், அவர் பையன் துணை. ஏன்? தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம், விளிம்பு நிலையிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு போராளி அண்ணன் திருமாவளவனுக்கு அந்த துணை முதலமைச்சரை கொடுக்க கூடாதா? நீ கொடுக்க கூடாதா? அதே போல வட தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடந்த 15 ஆண்டுகளாக தனி இயக்கம் கட்டி போராடி வருகின்ற எங்கள் அண்ணனுக்கு அந்த அருகதை இல்லையாடா? அருகதை இல்லை. 40 ஆண்டு காலம் எந்த இடத்திலும் எங்கேயும் சமரசம் இல்லாத களத்தில் நின்று போராடி இருக்கிறாரு. அந்த துணை முதலமைச்சர் அவருக்கு பொருந்தாதா? அவருக்கு தகுதி இல்லையா? அந்த சபாநாயகர், துணை சபாநாயகர் தகுதி இல்லையாடா? உங்களுக்கு சொம்படிக்கிறவன், நீங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போடுறவன், கொள்ளையடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறவன், இவனைத்தான் நீங்க கூட வச்சுக்கிறீங்க, கூட வச்சுக்கிறீங்க. அப்ப எத்தனை ஆண்டு காலத்துக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? எத்தனை ஆண்டு காலத்துக்கு இவர்களை அங்கீகரித்து, ஆதரித்து, வாக்கு செலுத்தி தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் இந்த நிலத்தை ஆள்வதற்கு தகுதி படைத்த நபர்கள் இருக்கின்றார்கள் என்று நீங்க அங்கீகரிக்க போறீங்க? சொல்லுங்க. ரொம்ப இல்லைங்க, இந்த 5 ஆண்டுகள் எடுத்துங்க. 5 ஆண்டுகளை அன்பு தாய் தமிழ் உறவுகளே, 8900 கொலைகள், மர்டர் நடந்திருக்குது கடந்த 5 வருஷத்துல. வாய்கிழியே பேசுவாங்க, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு. இதுதான்டா திமுக, இதுதான்டா திமுக, இதுதான் திமுக. உண்மையிலேயே இதுதான் திமுக. கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9000 கொலைகள் நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டில். போக்சோ வழக்கு இருக்குது பாருங்க, போக்சோ வழக்கு. இந்த சிறுமிகளை பாலியல் வல்லுறவு கொண்டு சீரழிக்கிறது போக்சோ வழக்கு. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வழக்கு, 30,000 38,000 வரை. இது புள்ளி விவரம், பதிவு செய்யப்பட்ட புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த பட்டியல். இப்போலாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? காவல் நிலையத்தில் அந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து இது போல போக்சோ வழக்கு காவல் நிலையத்துக்கு வந்தா பஞ்சாயத்து பண்றாங்க, பஞ்சாயத்துக்கு பண்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றம், சமூக குற்றம், சமூக குற்றம். இந்த சமூக குற்றத்தை மறைத்து சமரசமா போ, காசு வாங்கிக்க, புகார் கொடுக்காத. இது ஒரு அரசினுடைய வேலையாடா? இது ஒரு காவல்துறை அந்த அந்த அதிகாரிகளுக்கு வேலையாடா? இது என்ன நோக்கத்துக்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது? அப்போ அக்கறை இல்லை. அதுபோல காவல் நிலையத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, காவல் நிலையத்தில் மரணம்.
கிட்டத்தட்ட 32 காவல் நிலையம் மரணம் நடந்திருக்குது, லாக்அப் டெத்து. அப்ப இந்த அதிகாரம் என்ன, இதை ஆளக்கூடியவர்கள், கீழ்நிலை பணியாளர்கள், அதிகாரிகள் எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு தமிழ்நாடு அரசு, ஒரு அரசு பொதுவாக இருக்குது அப்படின்னாக்கா செக்ரட்டரியேட்டு, அடுத்தது இந்த மாவட்ட ஆட்சியர்கள், அடுத்தது வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள், அடுத்தது ஆர்டிஓ, அடுத்தது தாசில்தார், இப்படி வரும். படிநிலைகளில் பல அப்படியே படிநிலைகளே வரும். இங்கே தடி எடுத்தவல்ல தண்டல்காரன். அதற்கு காரணம் இவர்களுடைய நிர்வாக முறை. நாமெல்லாம் யாரு? யார் நாமெல்லாம்? உலகின் மூத்த குடி, உலகின் மூத்த குடி. இந்த நிலத்தை நாம் ஆள்வதற்கு நமக்கு தகுதி இல்லையா? அருகதை இல்லையா? சொல்லு. இங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரன் நியாஸ் இந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த சட்டமன்றத்தில் இந்த மாவட்டத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டானா? 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் போராடி இருக்கிறானே. அப்ப நீங்க அந்த அங்கீகாரத்தை எனது அருமை உறவுகள் நீங்க தான் கொடுக்கணும். காலாகாலத்துக்கு இவங்களையே அங்கீகரிக்க கூடாது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அம்மா படம் ஐயா படம் முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் படம், இங்கே வந்து ஐயா எடப்பாடியாருடைய படம். காலையிலே கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி எவன் தலையடா உருட்டலாம், இன்றைக்கி எங்கடா பஞ்சாயத்து பண்ணலாம், என்ன இன்றைக்கி எவன் நிலத்தை அபகரிக்கலாம், இன்றைக்கி எங்கே கமிஷன் வாங்கலாம். இதுதான் இந்த மண்ணில் அரசியல் என்பதை கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த இருவரும் திராவிட கட்சிகள் இப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. இனியும் இவர்கள் இப்படித்தான் வச்சிருப்பாங்க. ஏன்? அந்த வாரிசுகள் தான் வர்றாங்க, அந்த வாரிசுகள் தான் வர்றாங்க. ஓபிஎஸ் வாரிசு, ஐயா துரைமுருகன் வாரிசு, இப்படித்தான் வர்றாங்க. அப்போ அவங்க குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை இந்த மண்ணில் கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மாற்றம் வேண்டாமா? மாற்றம் வேண்டாம்? பணத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியுமா? எல்லா விதமான உரிமைகளையும் இழந்து தவிக்கிறோமே. கடந்த 5 முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே தலைவர்கள் அக்கா கனிமொழி, துரைமுருக, அண்ணா திருச்சி சிவா, ஐயா நேரு, இப்படிப்பட்டவர்கள் எப்போதும் இருக்கும் அந்த இதில் பட்டியலில் முதன்மை. இவங்க தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறவங்க. எப்படி எப்போ 25 வருஷமாக எப்படி ஒரே அறிக்கை, எப்படி இந்த அறிக்கை அப்படியே இருக்கும், கோரிக்கை அப்படியே இருக்கும், எதுவுமே நிறைவேற இருக்காது, எதுவுமே நிறைவேறிருக்காது. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பாருங்க. கச்சத்தீவு பிரச்சனை 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது முதல் தேர்தல் அறிக்கையில் இப்போ வரைக்கும் இருக்குது. இலங்கை தமிழர் பிரச்சனை 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ வரைக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு போன தேர்தலில் படித்த இளைஞர்களுக்கு 10 லட்சம் பேர் அரசு பணிகளில் அமர்த்தப்படுவார்கள். அப்படி இல்லை ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு, ஓர் ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த பணியில் அமர்த்தப்படுவார்கள். அல்லது அரசு பணி. இந்த அரசு அறிக்கையாக சொன்னது, தேர்தல் அறிக்கையில் சொன்னது. செஞ்சிருக்காங்களா? உங்க மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறாங்களா? ஒரு கணக்கெடுப்பு, ஒரு புள்ளி விவரம் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பிரச்சாரத்துக்கு வருவீங்களே, இந்த மாவட்டத்துக்கு வருவீங்களே, எனது அருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தளபதிகளே, மூத்தவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர்களே, இந்த மாவட்டத்திற்கு வரும்போது உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் இதுவரையில் நீங்கள் நிறைவேற்றியது என்னென்னு ஒரு புள்ளி விவரத்தை வச்சு சொல்லி பேசிட்டு போங்க பார்ப்போம். பேசிட்டு போங்க. அப்ப இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு எங்களை வச்சு ஏமாத்த போறீங்க? எத்தனை ஆண்டு காலத்துக்கு? இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேவை இருக்குது, அவசியம் இருக்குது.
என்னப்பா இத்தனை ஆண்டு காலம் வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்துவிட்டு இப்போ சீட்டு கிடைக்கல அப்படின்னு வெளியேறிவிட்டு அதெல்லாம் இல்லை. என்ன, எங்களுடைய கொள்கை, நோக்கம், சித்தாந்தம் எல்லாம் வேறு. முழுக்க முழுக்க தமிழ் தேசியம், தமிழர் நலன், இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தமிழீழம். எங்களுடைய முதன்மை தளபதி, எங்களுடைய கொள்கை தலைவன், தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன். இதை எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் நாங்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. வரலாற்றை எடுத்து பாருங்கள், தேடி பாருங்கள், படித்து பாருங்கள். அதுதான். அப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் ஆனோமா? தமிழ் தேசியத்தை கொஞ்சோண்டு நாங்கள் அடமான வச்சுக்கிறோம், கொஞ்சோண்டு நாங்கள் சமரசமாகிக்கிறோம், கொஞ்சோண்டு நாங்கள் இந்த முறை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். எங்கேயாவது எதுலையாவது கடந்த ஓராண்டுக்கு முன்பு வேலூரில் நடந்த அந்த மாவீரர் நாள், அந்த கூட்டத்தில் இனப்படுகொலை நாள் கூட்டத்தில் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் சூளுரைத்து சொன்னார், தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்களே, அது நிறைவேற்றி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிட்டது, யாரும் கண்டுகல. அதனை நீங்கள் தூசி தட்டி எடுத்து மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வாருங்கள். அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்வதற்கு அதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறோம் என்று ஓராண்டுக்கு முன்னாடி வேலூரில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. காணொலி வேணா எடுத்து போய் பாரு. அப்ப அந்த ஓராண்டு கால இடைவெளி சீட்டுக்காக தானே? லட்சிய நோக்கத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். அவங்களுடைய திராவிட கொள்கையை, அவங்களுடைய கட்சியின் கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்க போகிறோமா? இல்லை பயணித்தோமா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு மாற்று அது இல்லை. என்ன, இந்த கொடுமைக்கு அதிமுகங்கிற அந்த கொடுமைக்கு மாற்று திமுக இல்லை, திமுகங்கிற இந்த கொடுங்கோலுக்கு மாற்று அதிமுகவும் அல்ல. இந்த 2 மாற்றுக்கும் மாற்று ஐயா விஜயும் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்களே. ஏறாத கீழே இறங்கு அங்கே தாவாத இங்கே குதிக்காத அப்படின்னு ஒவ்வொரு அந்த இபி போஸ்ட்லேயும் கவர் பண்ணி மேலே ஏறாத அளவுக்கு வைக்கிறாங்க, ஒவ்வொரு மரத்துலையும் ஏறாத அளவுக்கு கவர் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி இருக்குது அதனுடைய அந்த கட்சியினுடைய கூட்டங்கள், அதனுடைய தோழர்கள், அவர்களுடைய செயல்பாடு. அப்படியே இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரல, அப்படியே இருக்கட்டும், அதை வச்சு நாங்கள் அரசியல் செய்யலாம், கேலி கிண்டல் பண்ணலாம், அப்படி அந்த நோக்கம்லாம் எங்களுக்கு இல்லை. அவர்களும் மாற வேண்டும், அரசியல் படுத்தப்படணும், அரசியல் வகுப்படுங்க. இனம்னா என்ன, மொழின்னா என்ன, பண்பாடுன்னா என்ன, தமிழர்னா யாரு, சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியா இந்த நிலத்தின் மீது கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் பாடம் நடத்துங்க. ஆர்எஸ்எஸ் அப்படியே ஆக்டோபஸ் கரங்கள் நீண்டுக்கிட்டே வருது, ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்றி இந்துத்துவா கொள்கை விதைச்சி இந்துத்துவா என்ற ஒற்றை குடையின் கீழ் இந்த தமிழர் நிலத்தை கொண்டு வர துடிக்கிறான். அது குறித்து வகுப்படுங்க, பாடம் நடத்துங்க, அரசியல் படுத்தி தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ளே கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். அப்படி வைத்தால் நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த தமிழர் நலனுக்கான இந்த அரசியலை முன்னெடுத்து பாதுகாக்க முடியும். இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. மத்திய அரசு இது எப்படா இந்த நிலத்தை கைப்பற்றலாம், எப்படா கால் உண்டலாம், எப்படா நுழையலான்னு நிற்கிறான். அவனுடைய வரலாறு கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்களுடைய அந்த அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுடைய அதிகாரம் 10 ஆண்டு காலம் இந்த இந்திய நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் கூட்டணி வைப்பாங்க, அந்த கட்சியை காலி பண்ணிடுவாங்க, கபலீகரம் பண்ணிடுவாங்க, அந்த கட்சியை இவங்களுடைய உடைமையாக்கிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, கட்சி தலைவர்களை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. மகாராஷ்டிரா, ஒரிசா, கிட்டத்தட்ட 22 மாநிலங்களில் இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, மிகப்பெரிய எதிர்கட்சி, ஆளும் கட்சியாக இருந்தது அதிமுக. அந்த பெரும் கட்சி, 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் ஆளுமை மிக்க அந்த கட்சி இப்போ யாருடைய கையில் இருக்கு, யாருடைய கைப்பாவையா இருக்குது? பிஜேபி தானே.
இதுதான், அதுக்குத்தான் இவர்களை நாம் இங்கே காலூன்ற விடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆத்மார்த்தமாக சொல்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த கூட்டணி சிக்கல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். கடந்த ஒரு மாதமாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பிஜேபி வந்துடும், அவங்க ஸ்ட்ராங்காக கூட்டணி போடுறாங்க, பிஜேபி வந்துடும், அதனால் இருக்கிற அது ஏற்கனவே கொடுத்த சீட்டையும் குறைச்சிக்கிங்க. உங்களுக்கு ஒன்று தான், நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி தான் வருது இல்லை, ஏன் உன் சீட்டை நீ குறைய, உன் சீட்டை குறை, ஏன் உன் சீட்டெல்லாம் அப்படியே பொத்தி பாதுகாத்து பக்குவமாக வச்சு உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர் பெருமக்களையும் மீண்டும் அதே நாற்காலியில் அமர்த்தணும், நாங்களாம் உச்சந்தில் இன்னும் கத்திக்கிட்டு சாகணுமாடா அயோக்கிய பிள்ளைகளை. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்டத்தான் இந்த வரலாற்று அந்த நுழைவை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது தொடரும், பாராளுமன்ற தேர்தலில் தொடரும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தொடரும், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தொடரும். இவர்களை தோலுரித்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி இந்த தமிழர் நலனுக்கான அரசை, நிர்வாகத்தை, ஆட்சியை கொடுப்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு, அரசியல் தெளிவான ஒரு பாதை. அதுதான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லி வருகிறார், வழி நடத்துகிறார். அதனால் எனது அருமை உறவுகள், தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 25 அமைப்புகளுக்கு மேல் அண்ணன் முத்தமிழன் திரு வேல்முருகன் அவர்களுடைய கரத்தை பற்றி பயணிக்கின்றார்கள். எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சின்னம் கேமரா சின்னம். அந்த கேமரா சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால், ஐயா கமலஹாசன் சொல்லுவார், நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுபோல் இந்த மண்ணை திருடி கொண்டிருக்கின்ற, திருடி கொழுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் வேறு எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம். இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து மக்கள் மன்றத்திலிருந்து இந்த சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நினைவில் நிறுத்தி நீங்கள் கேமரா சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் வந்துவிட்டார், ஒரு 5 நிமிஷம் வந்துடுவாங்க.